நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் பாலைவனத்தில் பிரயாணம் மேற்கொள்கிறான். ஒரு மரத்தடியில இளைப்பாறுகிறான். இளைப்பாறும் பொழுது அந்த ஒட்டகத்தின் மேலாம் அவனுடைய உணவு இருக்கிறது, அந்த ஒட்டகத்துலதான் அவனுடைய தண்ணீரும் இருக்கிறது, எல்லாம் ஒட்டகத்தில் இருக்குது. இவன் படுத்து தூங்கிட்டான். முடிச்சு பாக்குறான், ஒட்டகத்தை காணோம். இவன் என்ன முடிவு வச்சு பாருங்க. அப்ப ஒட்டகத்தை இழந்துட்டான், உணவும் இல்ல, தண்ணீரும் இல்ல. இப்ப இவன் என்ன முடிவுக்கு வந்துருவான்? முடிஞ்சு கதை, நம்ம கதை முடிஞ்சு போச்சு, இதோட சாக வேண்டியதான். தண்ணி இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம, இந்த இடத்த விட்டு நகர முடியாம, ஒரு நாள் 2 நாள்ல நம்ம மண்டையை போட்ட வேண்டியதான், எங்கேயும் போக இயலாது, நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறான். நபிகள் நாயகம் உதாரணம் இது நினைக்கிறானா, நினைச்சு மயக்கம் போட்டு மறுபடியும் விழுந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா ஒட்டகம் இருக்குது, உணவு அதுக்கு மேல இருக்கிறது, தண்ணீரும் இருக்கிறது, வச்ச சாம வச்சபடி இருக்குது. இப்ப என்ன ஆகும்? அவனுக்கு போன உயிரை திரும்பி வந்த மாதிரி இருக்கும். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இவன் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறான்னு சொன்னா, அந்த நேரத்துல இறைவா நான் தான் உனக்கு எஜமான், நீ தான் எனக்கு அடிமைன்னு சொல்றானா, தலைகீழ மாத்தி என்று சொல்லும் அளவுக்கு மகிழ்ச்சியினுடைய உச்ச நிலையை அடைகிறான். இந்த உதாரணத்தை காட்டிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தவறு செய்த ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடும் பொழுது இந்த மனிதன் அடைந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சி அடைகிறான் இறைவன். யா அல்லாஹ், நான் திருடிட்டேன், அதையே தொழிலா கொண்டுட்டேன், இன்னைக்கு திருந்துற இறைவான்னு சொன்னேன்னு வைங்க, அவனுக்கு சந்தோஷம் தாங்க இயலாது. அவ்வளவு மகிழ்ச்சி அவனுக்கு. சந்தோஷப்பட தேவையே இல்ல. இவன் சந்தோஷப்படுறதுக்கு நியாயம் இருக்குது. யாருக்கு? இந்த ஒட்டகம் கிடைச்சவன் சந்தோஷப்பட்டான்னா அவன் வாழ போறான், அவனுக்கு லாபம் கிடைக்குது, அதனால சந்தோஷப்படுறான். நீ திருந்தினா அல்லாவுக்கு என்ன லாபம்? ஒண்ணும் கிடையாது. நீங்க பாவம் செய்யலன்னு சொன்னா அல்லாவுடைய கிரேட் ஏறி போயிருமா? அப்படியும் கிடையாது. ஒண்ணுமே இல்ல அல்லாவுக்கு. எல்லாரையும் முடிச்சு நரகத்தை போட்டவனுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாரையும் முடிச்சு சொர்க்கத்துல போட்டவன் ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட இறைவன் எதுக்கு மகிழ்ச்சி அடைகிறான்? அவனுடைய அளவற்ற அருள் அப்படி மகிழ்ச்சி அடைய செய்கிறது. என்னுடைய அடியானை பார்த்தீர்களா? அல்லாஹ் சொல்வானா மலக்குகள்ட்ட, வானவர்கள்ட்ட, என்னுடைய அடியானை பார்த்தீர்களா? ஒரு தவறு செய்கிறான், தன்னை கண்காணிக்கிற ஒரு இறைவன் இருக்கிறான் என்று உணர்கிறான், உணர்ந்து விட்டு என்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறான், பார்த்தீர்களா என்று வானவர்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறானா. இவ்வளவுக்கு கருணை காட்டக்கூடிய கடவுள் இருக்கக்கூடிய நேரத்துல ஏன்பா செத்து போன ஆட்கள் போய் கூப்பிடுறீங்க? இவ்வளவு கருணை காட்டக்கூடிய அல்லாஹ் இருக்கும் பொழுது நீ பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா மகிழ்ச்சி அடைகிறான். நான் அடைய மாட்டேன், நீங்க அடைய மாட்டீங்க. அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? என்னமோ அவனுக்கு என்னமோ கிரீடம் கிடைச்ச மாதிரி நினைத்துக் கொண்டு சந்தோஷப்படுறான். என்னுடைய அடியான் கேட்கிறான் பாருங்க. இப்படி அடியார்கள் அல்லாஹ்வை அணுகும் பொழுது சந்தோஷப்படக்கூடியவனாக இறைவன் இருந்தால் நீ எதுக்கு போய் இங்க போய் கேட்கிற? அளவற்ற அருளாள நான் நாவூர் ஆண்டவர் எதுக்கு சொல்ற? அப்துல் கார் ஜிலானி எதுக்கு சொல்ற? இது தப்பு.